ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? அநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். விவசாயிகா புத்திர் ஏகேஹ குருநந்தன பகுசாக்காஹ்யநந்தஸ்ச புத்தயோ விவசாயினாம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்போ மா தே சங்கோஸ்த்வகர்மணி. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்த சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. புத்தியுக்தோ ஜகாதீகः உபேஷு கிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்வஸ்ய யோக கர்மணி கௌசலம். கர்மஜம் புத்தியுக்தா ஹி பலம் த்யக்த்வம் மனீஷிணः ஜன்ம பந்த விநிர்முக்தாः பதம் கச்சந்த நாமயம். யஸ்மிந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுனா கர்மேந்திரியைஹ கர்மயோகம் அசக்தஸ விசிஷ்யதே. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யோ ஹ்யகர்மணः ஷரீரயாத்ராபிஷதே ந பிரசித்யேத கர்மணः. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யந்த்ர லோகாயம் கர்மபந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர. தேவான் பாவயதானேன தேதே பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயன் ஸ்ரேயப் பரமவாப்யத. கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஸ்யன் கர்த்துமர்ஹசி. ஏமே மதமிதம் நித்யம் அனுஸ்திஷ்டந்தி மானவர் ஸ்ரத்தாவந்தோ நசீயந்தः முச்யந்தே வேபி கர்மபிः. ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயன் சர்வகர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனிதம் பரதர்மோ பயாவஹः. நயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः காம குர்வந்தி
சங்கம் தெக்வா ஆத்மசிந்தையே. நம்மை பாட வைத்தவன் ஒருவன், அந்த பாட்டுக்கு அவன்தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத அறிஞன், அவன் கோயில் இல்லாத இறைவன். நம்மை பாட வைத்தவன் ஒருவன், அந்த பாட்டுக்கு அவன்தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத அறிஞன், அவன் கோயில் இல்லாத இறைவன். இது அரச கட்டளையில் கவிஞர் வாலி எம்ஜி ராமச்சந்திரனுக்காக எழுதின பாட்டு. நம்ம சுவாமிக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னு சொல்லி நான் அதில் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பாட்டை எடுத்து போட்டேன். சுவாமி தப்பாக நினைக்க மாட்டார். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆச்சாரியனுக்கு கேள்வி பதில் அனுப்புகிறவர் ஒரு கேள்வி அனுப்பிச்சிருந்தார். ஆச்சாரியனுடைய வழி நடப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஜென்ரலாக கேட்டிருக்காரு. அப்போ எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சோ அதை நான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு குறிப்பறிந்து எப்படி பாலூட்டுகிறாளோ அதுபோல் ஆச்சாரியன் நம்மை வழிநடத்துகிறார். அது மாதிரி நாம்ளும் அடமெண்ட்டாக அவங்க சொன்ன என்னென்ன சொல்லியிருக்காங்களோ போதனைகளை அர்த்தத்துடன் கேட்டு அவரின் வழி நடக்க வேண்டும். இதுதான் ஆச்சாரியனுடைய வழி நடத்துதல், ஆச்சாரியன் வழி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டதை எழுதியிருக்கேன். ராமானுஜர் காலத்திற்கு முந்தைய காலம், அப்போ எப்படி உபதேசம் கொடுத்தாங்கன்னா, தகுதி உடையவருக்கு மட்டுமே உபதேசம். ராமானுஜர் கூட கிடையாது. ஏன்னா அவர் 18 தடவை திருக்கோட்டியூருக்கு போய் அப்புறம்தான் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட அந்த அந்த உபதேசம் பெற்ற அப்படி பரம்பரை வருது, பரம்பரை சொல்லுது, ஆச்சாரிய பரம்பரை. அப்போ அந்த காலத்தில் ராமானுஜர் காலத்துக்கு முந்தைய காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. தகுதி இருக்கிறவங்க தான். என்ன தகுதின்னு அவரை தான் நிர்ணயம் பண்ணுவார். யார்? ஆச்சாரியர், கொடுக்குற ஆச்சாரியர் தான் நிர்ணயம் பண்ணுவார். ராமானுஜர் காலத்தில் ஆசை உடையவருக்கெல்லாம் உபதேசம். யார் யாருக்கு ஆசை இருக்கோ எல்லாம் அழிக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாரு. உனக்கு ஆசை இருக்கா வா, அதுதான் தகுதி. ஆசை இருந்தால் தகுதி அப்படின்னு அர்த்தம். மணி சங்கரானந்தர் காலம் அனைவருக்கும் உபதேசம். அதாவது யாருக்கு, அதாவது நம்ம யூடியூப்பில் போட்டு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிடுறோம். பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருமே கேட்குறாங்க. அதை கேட்டால் அனைவரில் அதிகப்படியானவருக்கு தகுதியுடையவருக்கு அந்த ஆசை வரும். எல்லாருமே கேட்குறாங்க. அந்த காலத்தில் அங்கு விலாசன்னு ஒரு புகையில் இருந்தது. அது நம்ம ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்கு விலாஸ், திண்டுக்கல் அங்கு விலாஸ். அந்த அங்கு விலாஸ் இதை அவர் பிஸ்னஸுக்கு எப்படி திரும்ப போவார்? அந்த காலத்தில் சந்தை தான். ஒவ்வொரு சந்தைக்கும் போய் இவ்வளோ பெரிய அங்கு விலாஸ் எடுத்து அப்படியே இறைப்பார். இறைச்சோன்னா எல்லாம் பொறுக்கி டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணி டேஸ்ட்டு பிடிச்சவங்க போகிற அங்கு விலாஸுக்கு ஃபாலோவராக மாறிடுவாங்க. அது மாதிரி சுவாமி அந்த இது உதாரணம் தப்பாக இருக்கலாம், ஆனால் செய்கிற மெத்தடுக்காக சொல்கிறேன். நான் ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் அது தகுதி இருக்கிறவங்க டக்குன்னு அதை கேட்ச் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி மணி சங்கரானந்தர் காலத்தில் அனைவருக்கும் உபதேசம். 3 டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல வந்தேன். சரி, ஆத்ம ஞானம் ஆச்சாரியன் மூலம் கிடைத்தது எப்படி? நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆத்ம ஞானத்தை சுவாமி கொடுத்துருக்காரா இல்லைங்களா? கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இப்போது அந்த ஆத்ம ஞானத்தை நாம் எப்படி அடைஞ்சோம் அப்படின்னா, அகங்காரம் இருந்தால் ஆத்ம ஞானம் வராது. அகங்காரமும் ஆத்ம ஞானமும் இப்படி இருக்குது, பின்னி பிழைஞ்சிருக்கு இல்லையா? இப்படி பின்னி பிழைஞ்சிருக்கு. அந்த அகங்காரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஆத்ம ஞானம் நம்மளுக்கு கைவர பெற்றோம். அப்போது அந்த அகங்காரத்தை அவர் காலடியில் கொடுத்த பிறகு நாம் மறுபடியும் நாம் கேட்கலாமா? திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வருமா? வந்தால் தப்பு தானே.
கொடுத்தது திரும்ப பெறலாமா? தப்பு தானே? அப்போ நாம் பல பேர் வந்து மறுபடியும் அந்த அகங்காரத்தை கையில் எடுத்துருக்கோம். மேலே அந்த அகங்காரத்தை எடுக்காமல் கொடுத்தது தான் ஆச்சாரியன் காலையில் சமர்ப்பாச்சு. அதுக்கு தான் அவர் கொடுத்துட்டாருல்ல, ஆத்ம ஞானம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததுக்கு நாம் கொடுத்ததுக்கு அவர் கொடுத்துட்டாரு, தீர்ந்து போச்சு வேலை. நாம் மறுபடியும் பெறலாமா? பெறக்கூடாது. அதனால் ஆச்சாரியன் ஞானம் கொடுத்தது தான், நாம் கொடுத்தது தான். அப்படி நாம் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். கரெக்டுங்களா சாமி? சரி, நம்ம குரு வந்து எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்காரு. அது என்ன காரணம்? கம்மியாக தான் சாப்பிட்றாரு, எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கார். ஆனால் நாம் கூட அது மாதிரி இருக்கிறது இல்லையே. எல்லாத்தையும் விட அவர் தான் வயசு ஜாஸ்தி. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கே சக்தியை கொடுக்கக்கூடிய ஆத்ம சாட்சாத்காரத்தை வந்து நம்ம சுவாமி வந்து எப்பயோ பெற்றுட்டார் ஆச்சுங்களா. இப்போ எப்படி வந்து சூரியனுடைய சக்தி இல்லாமல் எந்த ஒரு சமாச்சாரமும் நடக்கிறது இல்லையோ, அது மாதிரி அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை சுவாமி பெற்றதுனால அந்த பவர் எப்பயுமே அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் அவர் வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கார். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுதான் ஆச்சாரிய சமர்ப்பணம். இப்போது நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து கர்ம நிந்தை. சுவாமி அப்படி தான் டைட்டிலில் கொடுத்துருக்காரு. ஆனால் டைட்டில் வந்து கர்ம யோகம் புத்தி யோகம் அப்படின்னு பகவத்கீதையில் கூட டைட்டில் இதுதான் இருக்குது. ஆனால் சுவாமி வந்து கர்ம நிந்தைன்னு கொடுத்துருக்காரு. என்னடா அது இந்த மாதிரி கர்ம நிந்தைன்னு கொடுத்துருக்காரு, நெகட்டிவாக கொடுத்துருக்காரு, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு இப்போ பாருங்கள், 10 பேர் பேசுகிறாங்கன்னா 10 தலைப்பு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இது ஒன்று தான் நெகட்டிவ். ஏன்னா நாம் இப்போ செய்கிற கர்மம் எல்லாமே வந்து நாங்கள் நெகட்டிவாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இங்கே வந்த பிறகு பாசிட்டிவ், அது வேறு சமாச்சாரம். ஆனால் பொதுவாக நெகட்டிவாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நெகட்டிவாக பண்ணது பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கும். இப்போ பூரா நெகட்டிவ் பண்ணுறதுனால தான் அந்த நெகட்டிவெல்லாம் இன்னும் நெகட்டிவ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நெகட்டிவெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்ம நிந்தை. கர்ம நிந்தைன்னா அது நிந்திக்கிறது, அதுதான் கர்ம நிந்தை. நிந்திக்கிறதுனா இப்போ வந்து பகவானே அது வந்து நிந்தனைன்னு தான் சொல்கிறாரு. பகவான் அவருடைய ஃபோக்கஸில் பார்த்தோன்னா நிந்தனை இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ஒன்று தான் ஆச்சுங்களா. அதை வெறுக்கிற சமாச்சாரம் இல்லை, அது தள்ளுற சமாச்சாரம், அது வேணாங்கிற தள்ளுற சமாச்சாரம். அதுதான் வந்து நிந்தனையை வழிய. நிந்தனைன்னா ஒருத்தர் நிந்திக்கிறது வெறுக்கிறது அந்த மாதிரி சமாச்சாரம் கிடையாது. ஸோ அந்த வகையில் இது வந்து கர்ம நிந்தனை, கர்ம நிந்தை அப்படிங்கிற டைட்டில் இப்போ சாமி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி, கர்ம யோகம் புத்தி யோகம் சப்டைட்டில் அதில் ரெண்டு சேர்த்து தான் சாமி கொடுத்துருக்காரு. 15 ஸ்லோகம் அதுதான் இப்போ நம்ம பாடணும். சரி, இப்போ வந்து கர்ம யோகம் எடுத்துக்கலாம். கர்ம யோகத்தில் ஃபஸ்ட்டு கர்மா அப்படின்னா என்ன? கர்ம யோகம்னு தெரியும். ஆனால் கர்மா அப்படிங்கிறதுல நிறைய சமாச்சாரம் இருக்குது. சுவாமி நிறைய சொல்லியிருக்காரு. அதிலிருந்து சில சமாச்சாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்மா அப்படின்னு ஆதிசங்கரர் வந்து சரணாத்மஜம் கர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜம்னா பிறக்கிறது, சலனாத்மஜம்னா சலனத்தில் பிறப்பது கர்மம். இப்போ காற்று அடிக்குது, அதில் இலை அசைஞ்சால் அது கர்மம் தான், அதுவும் கர்மம் தான் சொல்லி ஆதிசங்கரர் சொல்கிறார். ஆனால் அந்த கர்மத்தில் ஒன்றும் இது விளைவு எதுவும் இருக்காது. விளைவு எதில் இருக்குன்னா நான் எனது அங்கிற அகங்காரம் இருக்குல்ல, அந்த உணர்வோடு கூடிய செயல் தான் வந்து கர்மம் ஆச்சுங்களா. அது வந்து அந்த ஆத்மா வந்து மனித உடலுக்கு உள்ள பூதுற மாதிரி, ஆனால் எப்பயுமே இருக்குது. பூகும்போது தான் அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு வெளிப்படுது. அப்போ தான் கர்மா வேலை பண்ணுது, பாவம் புண்ணியமாக அது மாறுது. அதுதான் வந்து ஒரிஜினல் கர்மம். சரி, இப்போது ஒரு ஃபஸ்ட்டு கர்மா இதில் எழுதி போட்டுட்டுங்களா, இல்லை அப்படியே சொல்லிடலாமா? அப்படியே சொல்லிடலாம்.
இல்லை எழுதி போட்டால் கொஞ்சம் குறிப்பு எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்குமா? இல்லை இன்னொன்று வந்து சம்ஸ்காரம், சம்ஸ்காரிய, சம்ஸ்காரிய அது வந்து சுத்திகரித்தல். இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருள் ஒருத்தர் தயார் பண்ணுறாரு, நம்மக்கிட்ட வந்து அடைதல் ஆகுது. அப்புறம் அது வந்து அந்த துணியை வெட்டி ஷர்ட்டாக தைக்கிற உருமாறுது. அப்புறம் அதை சுத்தம் பண்ணி அந்த இதெல்லாம் ட்ரிம்மிங் அதெல்லாம் பண்ணி விற்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. அது மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ். இது மாதிரி தான் கர்மா உலகத்தில் நடக்குது. இது கர்மா. இன்னொன்று அகர்மா. அகர்மான்னா செயல் செய்யாமல் இருத்தல். அது வந்து கரணங்களாலும் மனதாலும் செய்யாமல் இருத்தல். கரணம் மனம் ரெண்டையும் செய்யாமல் இருந்தால் தான் அகர்மா. இப்போ சோம்பேறி கூட வந்து செயல் செய்யாமல் தான் இருக்கும், அதுவும் அகர்மா தான். ஆனால் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருப்பான் ஏதாவது செய்யலாமான்னு, அல்லது தண்ணி போட்டு அப்படியே உட்காந்துருப்பான், அது தாமச குணம். அது அகர்மா இல்லை. யார் எந்த ஞானி தான் வந்து இப்படி இருப்பாங்க, அகர்மா. செயல் செய்யாது இருத்தல். அதுதான். அது மட்டும் ஸ்டார் போட்டுக்குங்க, அகர்மா மட்டும் ஒரு சின்ன ஸ்டார் போட்டுக்குங்க. ரைட், ஓகே. அடுத்தது விகர்மா. விகர்மாங்கிறது விதவிதமாக செய்கிறது, விதவிதமாக செய்கிறது தான் விஞ்ஞானம். அதாவது விகர்மா, விதவிதமான செயல். அடுத்தது நிஷித்த கர்மா. விகர்மா எழுதிட்டீங்க சார். விகர்மா விதவிதமான செயல், விதவிதமான செயல். ஓகே. இன்னொன்று நிஷித்த கர்மா, வேதம் ஒத்து கொள்ளாத செயல். நிஷித்த ஹை அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. நிஷித்த ஹை அப்படின்னா இதெல்லாம் ஒதுக்க வேண்டியது, இது தள்ளப்பட வேண்டியது அப்படின்னு அர்த்தம். நிஷித்த ஹை, இது நிஷித்த கர்மா, அதாவது வேதம் ஒத்துக்கொள்ளாத கர்மா. விதித்த கர்மா, விதிக்கப்பட்ட கர்மா, இது வந்து வேதம் ஒத்துக்கொண்ட கர்மா. இது நியத கர்மான்னு சொல்லுவாங்க, பிராக்கெட்டில் நியத கர்மா. நியத கர்மா இதுவே தான் ஸ்வதர்மம். கண்ணன் வந்து கீதையில் சொல்கிற ஸ்வதர்மம் வந்து இந்த வேதம் ஒத்துக்கொண்ட கர்மத்தில் தான் அவர் வந்து ஸ்வதர்மன்னு சொல்கிறார். அதாவது யாருக்கு எந்தெந்த வந்து ஒரு வந்து அவங்க முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அதை வந்து மனஸ் திருப்தியுடன், அதே எந்த விதமான வந்து ஒரு பண ஆசை இல்லாமல் மனஸ் திருப்திக்காக செய்கிறாங்களே, அதுதான் வந்து இது விதித்த கர்மா, வேதம் ஒத்துக்கொண்ட கர்மா. சரி, அடுத்தது நித்திய கர்மா. இது தினசரி செய்தல். இது வந்து சந்தியாவந்தனம், பூஜை இதெல்லாம் பண்ணுறோம். இது நித்திய கர்மா. இதெல்லாம் நித்திய கர்மாவில் வந்துடும். நைமித்திக கர்மா, குறித்த நாளில் குறித்த நோக்கத்திற்காக செய்கிறது. இது வந்து நைமித்திக கர்மா. இது வந்து குழந்தை பிறப்பு, கல்யாணம், திருமணம், கிரகப்பிரவேசம், இது மாதிரி எது இருக்கோ எல்லாமே ஒரு காரணத்துக்காக செய்கிற சமாச்சாரம் நைமித்திக கர்மா. இது எல்லாம் சேர்ந்தது தான் 3 வகை கர்மா. நான் சொல்லக்கூடிய கர்மா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. செஞ்சது, இப்போ இருக்கிறது, வரப்போகிறது. இந்த 3 கர்மாலும் இது எல்லாமே அடங்கிடும் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு எத்தனை விதமான கர்மா இன்னும் ஏதாவது விட்டு கூட போயிருக்கலாம், அது சுவாமி ஏதாவது சொல்லுவார். சுவாமி சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. பிராயச்சித்த கர்மா அது விட்டுட்டேன் நான். பிராயச்சித்தன்னா சில ஒரு
ஒரு ஒரு எப்படி சமையல் விளக்கு? கழுவாய் கழுவாய் தப்பு செய்துட்டு திருத்தத்துக்காக கழுவாய் பிராயச்சித்த கர்மா எழுதிக்கிட்டு. பரிகாரம் கரெக்ட். ஓகே, இத்தனை கர்மா இருக்கு. ஓகே, இப்போ இந்த கர்மா யோகத்தில் கர்மாவை சொல்லிட்டோம். அடுத்தது யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிடும். யோகம்னா என்னன்னா, பொதுவாக யோகம்னா யோகாபியாசம், யோகம்னா சேர்தல், அடைதல், இப்படியெல்லாம் வந்து நம்ம பொது வழக்கில் இருக்குது. யோகம், அடைதல் வந்து இது மாதிரி சமாச்சாரம் இருக்குது. இதுதான் வந்து யோகம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பகவத்கீதை சொல்கிற யோகம் அது அல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயலை செய்யும்போது பற்றில்லாமல் சமபாவனையோடு செய்ய வேண்டும். இதுதான் யோகம். அதெல்லாம் யோகம் கிடையாது. இப்போ பற்றில்லாமல் நீங்கள் சமபாவனையோடு செஞ்சால் அது யோகம்னு சொல்லி ஏன் பேர் வருதுன்னா, அவன் யோகக்காரகனப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பேச்சு வழக்கில் அவன் யோகக்காரன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது மாதிரி நீங்கள் பற்று இல்லாமல் நடந்தால் அந்த யோகாங்கிற கிஃப்ட் உனக்கு வரும்னு அர்த்தம். இது நானாக தெரிஞ்சுக்கிட்டது, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து கிஃப்ட் மாதிரி. யோகன்னா கிஃப்ட்டு தான்ப்பா. ஏன்னா அதை நாங்கள் பற்று இல்லாமல் செய்கிறோம். பற்று இல்லாமல் செய்யும்போது கேரண்டியாக உனக்கு வந்து சக்ஸஸ் தான் அப்படின்னு கர்ம யோகத்தில் சொல்லியிருக்காரு பகவான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபெயிலியரே வராது. அப்போ அது கிஃப்ட்டு தானே, உங்களுக்கு வாழ்க்கையில் நஷ்டமே கிடையாது, கிஃப்ட்டு தானே. ஸோ அதனால் யோகம்ங்கிறது ஒரு கிஃப்ட்டு தான். சாமி, என்னுடைய டெஃபினேஷன் கரெக்ட் சொன்னேன். இது ஒரு விளக்கம், இது ஒரு விளக்கம். அது என்னுடைய விளக்கம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போ கர்ம யோகி யார்? கர்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், யோகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கர்ம யோகிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு செயலை, எந்த செயலாக இருந்தாலும் சரி, அவன் சமபாவனையோட விருப்பு வெறுப்பு இல்லாமல் பண்ணணும். விருப்பு வெறுப்பு இருந்தால் பாவ புண்ணியம் வரும், அது சொர்க்க நரகம் எப்படி இழுத்துட்டு போகும் கம்ப்ளீட்டாக. அதனால் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் யார் பண்ணுறாங்களோ அவர் தான் வந்து கர்மயோகி. ஆனால் அந்த கர்மயோகி எப்படி பண்ணுன்னா, பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சமபாவனை இருக்கணும். நீ வந்து ஆரம்பித்த பிறகு உனக்கு சமபாவனை வராது. ஆரம்பத்துக்கு முன்னாடியே இருக்கணும். ஆரம்பித்து கரண்ட்லேயும் இருக்கணும். ஆரம்பித்த பிறகும் ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி அதுவும் நினைக்கக்கூடாது. லாஸ்ட்டும் முடிஞ்ச பிறகு அது இருக்கணும். அப்போ தான் சமபாவனை. இவன் தான் கர்மயோகி. அதுதான் கர்மயோகி. கர்மயோகிக்கு டெஃபினேஷன் இதுதான். இப்போது இந்த சமதமாதி ஷட்கம் இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் சில பல ஆட்கள் வந்து அது ஃபாலோ பண்ணாமே நாங்கள் இங்கே வந்து அது சாமி பேச்சை கேட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நானும் அதே மாதிரி தான். சமதாமதி ஷட்கம் வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல. ஆனால் சாமி சொல்கிறாரு, சமதாமாதி ஷட்கம் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னாலும் நீங்கள் கர்மயோகத்தை கரெக்டாக போயிட்டோன்னா அதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டார். கர்மயோகம் நீங்கள் கரெக்டாக போயிட்டோன்னா சமதாமாதி ஷட்கம் எல்லாம் வந்து ஈக்குவல் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்போது இந்த கர்ம யோகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்ம யோகத்தினுடைய எல்லை எப்போ தான் பூர்த்தி ஆகும்? கர்ம யோகம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணுமில்ல. அப்போ எப்படி நம்மளுக்கு அது அது வந்து ஒரு ஒரு இண்டிகேஷன் வேணும்ல. அப்போது கர்மயோகத்தின் எல்லை எப்படி பூர்த்தி ஆகும்னா, இது இந்த சமபாவனை மனதில் திடமாகும் போது, மனசில் எப்போ திடம் ஆகுதோ அப்போ வந்து இது வந்து பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ திடம் ஆகுறது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் திடம் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து ஞான யோகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம இது சில இடத்துல பகவத்கீதையிலேயே சில இடத்துல பகவான் சொல்கிறாரு, நீ கர்மயோகத்தை கரெக்டாக பண்ணிட்டேன்னா நீ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞான யோகத்துக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா, கர்மயோகம் பூர்த்தி ஆகும்போது நிலம் பண்பட்டு போகுது. நிலம் பண்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன்,
அதில் வந்து பகவான் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு விதைச்ச உடனே டக்காட் படன்னு முளைச்சிடுது. அதுதான் அவர் சொல்கிறாரு, நீ கர்மயோகத்தை நீ கரெக்டாக பூர்த்தி பண்ணிட்டுன்னு வச்சிங்களேன், ஞான யோகம் ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈஸியாக வந்துடு என் கூட அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் கர்மயோகத்தினுடைய ரொம்ப ஸ்பெஷல் வச்சுங்களேன். சரி, கர்மயோகம் ஆச்சு. அதுக்கு அடுத்தது புத்தி யோகம். இப்போது உலகத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் டைம் அப்படி இருக்குது, அது மாதிரி ஸ்டாண்டர்ட் புத்தின்னு ஒன்று இருக்குது. சரி, உலகத்தில் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி ஸ்டாண்டர்ட் புத்தின்னு ஒன்று இருக்குது. ஒன்று கீதை சொல்லுது. நாம் ஏதோ புத்தியெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அந்த புத்தியெல்லாம் ஸ்டாண்டர்ட் கிடையாது. கீதை சொல்கிற புத்தி தான் ஸ்டாண்டர்ட் புத்தி. அது என்ன புத்தின்னா, சத்து சித்து ஆனந்தம், இது 3 தான் நிஜம், மற்றதெல்லாம் பொய். எப்போ நாம் வந்து கரெக்டாக அது நினச்சி நாம் அதை ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ கிடைக்கிற புத்தி தான் வந்து சத்புத்தி. அதுதான் ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் புத்தின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் புத்தி. இதை ஃபாலோ பண்ணுறது புத்தி யோகம். அப்போ கர்ம யோகம் புத்தி யோகம் ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இருந்தால் கேளுங்க, சொல்கிறோம். ஆமாம், அதான் கர்மயோகம் வந்து நிலத்தை உழுது நல்லா பண்பட்டுருந்துன்னு வச்சுங்களேன், விதைச்சோன்னா டக்குன்னு போயிடும், உடனே முளைச்சிடும். அதுக்கு பகவானே அருள் கொடுக்குறாரு. அவனுடைய அருள் அவர் இதுக்கு இருக்குது. அதை ஜல்தி விளைவிக்கிறதுக்கு உண்டான சக்தி அவரே கொடுத்துட்றாரு. உனக்கே தெரியாது. கர்மயோகம் பூர்த்தி ஆன உடனே படப்படன்னு மேலே வந்துடும். சரி, கர்ம யோகிக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்ம யோகிக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சுவாமி தான் கர்மயோகிக்கு நல்ல உதாரணம். அதான் நான் சொல்ல வந்தேன் நான். ஏன்னா அவருடைய மனசில் வந்து தெளிவு, திட புத்தி, ஞானோகத்தினுடைய எல்லா சமாச்சாரமும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உதாரணத்தை நீங்கள் வேறு எங்கேயும் கொடுக்க வேண்டியது. ஆமாம் சார். நல்ல நிலத்தை 3 அளவு 4 அளவு உடைப்புழுதி நல்லா உழுது பயிர் செஞ்சு அதுல விளைய வச்சு எங்களுக்கு பழம் வந்துட்டு இருக்கு, அதனால தெரியுது. ஓகே, சந்தோஷம். நிலத்தை உழுதான் கடவுள் பயிரை கொண்டு வர்றாரு. ஆமாம் சார். கர்மயோகத்திலே ஞானம் வந்துடுமே. ஆமாம், அதுதான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து அல்ல கர்மயோகங்கிறது நிலம் உழுவுறது தான் உங்கள் வேலை. நிலம் உழுவுறது தான் உங்கள் வேலை. உழுதாச்சு. அது வந்து பலன் கொடுக்கறது பகவான் தான். ஞானம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகி எப்போ பலன் வருது, எப்போ பூரணம் ஆகுதுன்னு சொல்லி பகவான் கையில் இருக்கு. டக்குன்னு கொடுத்துருவாரு, ஒரே நிமிஷத்தில் கொடுத்துருவாரு. அது உங்களுக்கு தெரியாது. கர்மயோகத்துல ஞானம் கிடைச்சிடுமா? கர்மயோகத்துல பயிருங்கிறது வெற்றி, அதான் அல்டிமேட் கோல். அப்போ நம்ம நிலத்தை உழுகிறது கர்மயோகம்னு சொல்லிச்சோன்னா அல்டிமேட் கோல் வந்து அந்த நம்ம என்ன அந்த புருஷார்த்தத்திற்கு அது. அப்போ கர்மயோகத்தோட நிறுத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வின் பண்ணிடலாம் இல்லையா? சூரிய உதயம் ஆகும்போது சூரியன் வந்துடுச்சா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் வர்றதுல போறதுல அல்ல அது தெரியுது. அது அல்டிமேட் சமாச்சாரம். அது விடுங்க, அதை நான் கேட்கல. சூரிய உதயம் ஆகும்போது சூரியன் வந்ததா இல்லையா? அது எப்படி நீங்க பார்க்காம எப்படி சொல்றீங்க? சூரியன் வராமையே சூரியன் வெளிச்சம் வருதில்ல, அத மாதிரி உங்களுக்கு ஞானத்தை பகவான். கர்ம யோகங்கிறது வந்து சூரிய உதயம் ஆகிற மாதிரி, அதாவது சூரியன் நின்று கீழே தான் இருக்கு, மலைக்கு கீழே தான் இருக்கு. நீங்கள் சிட்டியிலேருந்து பார்க்கும்போது மலைக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் அது வந்து கர்மயோகம் பூர்த்தி ஆன அப்படி. ஆனால் மொள்ள உங்களுக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சம் வருதில்ல, அதுதான் உங்களுக்கு வந்து ஞானம் அப்படியே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஞானம் முழுசாக வருதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வெளிச்சம் இருக்கா இல்லையா? அதுதான் இப்போ. ஓகே, பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நேகாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். சரி, இதில்
நேகாபிக்கிரம நாசோஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அபிக்கிரமம் அப்படின்னா ஆரம்பம். ஆரம்பம் என்ற விதை போடுறோமல்ல, அதுதான் அது கிரமமாக செய்யன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து அந்த ஆரம்பங்கிற விதை. நான் அஸ்தி, அஸ்தின்னா இருக்கின்றது, நான் அஸ்தி அப்படின்னா அழியாதுன்னு அர்த்தம். ஆரம்பம் என்ற விதை அழியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது எப்படி முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எந்த கேள்வி மட்டும் கேட்கலாம். ஆனால் பகவான் சொல்லியிருக்கார், இது வந்து ஸ்ரத்தா தான், நம்பிக்கை வைக்கணும். அவர் பகவான் சொல்லியிருக்கார், நம்பிக்கை வையப்பா. அதே மாதிரி தான் அந்த கர்மயோகம் பண்ணால் கூட கிடைக்கிற நம்பிக்கை தான், ஸ்ரத்தா தான். சரி, நேகாபிக்கிரம நாசோஸ்தி. அபிக்கிரம அப்படின்னா ஆரம்பம் என்ற விதை வந்து அழியாது. சின்னதாக பண்ணினா விதை அழியாது. ஓகே, அப்படி பண்ணி விட்டாலும் அந்த பலன் வந்து உங்களுக்கு கேரண்டி கிடைச்சிடும் அப்படிங்கிறார். சரி, ஒரு சின்ன 2 உதாரணம் மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த விதை பந்து இருக்குல்ல, விதை பந்து வந்து எல்லாம் வந்து கொடுக்குறாங்க, கிஃப்ட் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. போய் எங்கே போட்டாலும் போய் காடில் தூக்கி போட்டுடுறாங்க, நிலத்தில் தூக்கி போட்டுடுறாங்க, எப்போ போட்டுடுறாங்க. போடுறது மட்டும்தான் வேலை. அவங்க ஏதாவது கவனிக்கிறாங்களா? ஆனால் எத்தனை வந்து செடி கொடி எத்தனை மரம் நம்மளுக்கு தெரியாமல் விளைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 18 படி பூர்த்தியானவங்க, இந்த என்னது இந்த ஐயப்ப மலைக்கு போகிறாங்களே, அவங்க வந்து இந்த தேங்காயெல்லாம் கொண்டு போய் அப்படியே தூக்கி எறியுவாங்க, அல்லது நிலத்தில் ஊன்றுவாங்க, அல்லது இது மாதிரி விதையெல்லாம் கொண்டு போய் டக்கு பஸ்ஸில் போகும்போது போட்டுடுவாங்க. அது வந்து அந்த கேரளா வந்து என்ன விதமாக செழிப்பு பண்ணியிருக்கு. அது தூக்கி போடுறதோட சரி, அது தானே விளைஞ்சிடுதில்ல. அது கூட பகவான் பார்த்துக்கிறார். அது போடுறவருடைய மனசு பொறுத்து. நல்ல விதமான மனசோடு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா பகவான் அதுக்கு துணை புரிவார். அது வந்து மரம் ஆகிடும். அது மாதிரி சின்னதாக போட்டாலும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் அதுக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் தான். சரி, அது மாதிரி கணக்கு பரீட்சையில் ஒரு 5 ஸ்டெப்புன்னு இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்டெப் பண்ணுறாரு. 2 ஸ்டெப் பண்ணிவிட்டு அவனுக்கு அதுக்கு மேலே அந்த பையனுக்கு வந்து மறந்து போயிடுது, விட்டுறாரு, க்ளோஸ் பண்ணிக்கிறாரு, அடுத்த கணக்கு போயிடுறாரு. இருந்தாலும் 2 ஸ்டெப்புக்கு உண்டான மார்க் கிடைக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ இருக்குங்களா? அந்த ஸ்டெப் மார்க் இருக்கா தெரியல. இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி நாம் படித்தப்பெல்லாம் அது இருந்தது, ஸ்டெப் மார்க் உண்டு. அந்த 2 ஸ்டெப்புக்கு உண்டான மார்க் கேரண்டி கிடைச்சிடும். அது மாதிரி நீங்கள் இருக்கு பாரு, வாத்தியார் சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அதுக்கு உண்டான பலன் கேரண்டி கிடைச்சே தீரும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஓகே, சரி. பிரத்யவாயன வித்யதே. பிரத்யவாயன்னா எதிர்மறை விளைவுன்னு அர்த்தம். பிரதி உபகாரம், பிரதி உபகாரம், வாதி பிரதிவாதி. அது மாதிரி பிரத்யவாயா அப்படின்னா எதிர்மறை விளைவு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது அந்த எதிர்மறை விளைவு இல்லை அப்படிங்கிறாரு. நீ சின்னதாக பண்ணி விட்டால் கூட வந்து உனக்கு எதிர்மறை விளைவு எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு. நாம் வந்து ஒரு சந்தேகம் வரும், இப்போது இந்த கர்மயோகம் பண்ணி விட்டுட்டோமே, ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது இடையூறு வருமா அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு சிலர் நினைக்க தோணும். அவங்களுக்காக பகவான் என்ன சொல்கிறாரு, அது மாதிரிலாம் கிடையாதுப்பா. நீ வந்து வேள்வி யாகம் யக்ஞம் இதை நீ எல்லாம் வந்து செஞ்சுட்டு, யாகம்னா சின்ன லெவல், வீட்டில் மட்டும் செய்கிறது. யஜ்ஞம்னா பெரிய லெவல், உலக நன்மைக்காக செய்கிறது. இது மாதிரி நீ செஞ்சுட்டு மத்தியில் விட்டுட்டனா உனக்கு வந்து எதிர்மறை விளைவு வந்துடும். எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த யாகம் யஜ்ஞம் இது மாதிரி சமாச்சாரம்லாம் நம்ம எதுக்காக செய்கிறோம்? நம்ம நன்மைக்காக செய்கிறோம், ஒரு நன்மையை கருதி செய்கிறோம். அப்போ அந்த நன்மையை கருதி அந்த யாகத்தை செய்யும்போது அந்த யாகத்துக்கு உண்டான தேவத்தை இருக்காங்கல்ல, இப்போது அந்த தேவத்தை வந்து ஏமாந்து போயிடும். இப்போ உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டா நீங்கள் கோவப்படுவீங்களா பண்ண மாட்டீங்களா? படுவீங்க. அது மாதிரி அந்த தேவத்தையை மகிழ்விப்பதற்காக இந்த யாகம் செய்யும்போது மத்தியில் விட்டுறாங்க, அல்லது ஆரம்பத்திலே விட்டுறாங்க. விடும்போது அப்போ அந்த தேவதைக்கு வந்து அந்த தேவத்தை மகிழுமா மகிழாதா?
மகிழாது. எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டானே, அதனால் வந்து எதிர்மறை விளைவாயிடும். அதனால தான் வந்து இந்த பிரத்திவாயா தோஷங்கிறது கர்மயோகத்தில் கிடையாது. ஏன்னா அந்த ஆசையை பூரா நீ கொடுத்துட்டு இல்லையா என்கிட்ட, சப்மிட்டட் டு பகவான், தீர்ந்து போச்சு வேலை. ஆ, சரணாகதி. சரணாகதி வேறு, இது நீ பூரா கொடுத்துட்றது, அந்த பலரை பூரா நீ கொடுத்துட்றியல்ல. ஸோ அதனால் அந்த வந்து நீ உனக்கு வந்து அந்த எந்த தோஷம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இது வந்து சித்தா மருந்து எடுத்தா அப்படின்னு வச்சுங்களேன். சித்தா மருந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு வருஷம் கூட நீங்கள் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு ப்ராப்ளம் வருதா? ஒரு சித்தா மருந்து ஒரு வருஷம் சாப்பிடுங்க, சாப்பிடும் டிஸ்கண்டினியூ பண்ணாக்க ஒன்றும் வராது. ஆனால் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா வரும். ஒரு வருஷம் 2 வருஷம் சாப்பிடுங்க, அப்புறம் ஏதோ ஒரு இது சைடு எஃபெக்ட்டுங்க அப்படிம்பாங்க. இது எதிர்மறை தோஷம் இல்லை, சைடு எஃபெக்ட். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த இங்கிலீஷ் மெடிசனும் சித்தா மருந்து மாதிரி ஒரு சின்ன உதாரணம், அவ்வளோதான். புரியறதுக்காக, டக்குன்னு புரியணும், அதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. சரி. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். ஸ்வல்பமப்யஸ்ய, சொல்பம், சொற்பம், நாம் தமிழில் சொல்கிறோம்ல சொற்பம், அது மாதிரி சொல்பம், சொல்பமப்யஸ்ய, சின்னதாக பண்ணாலும் தர்மஸ்ய, கர்மயோகம் என்ற தர்மம் திராயத்தே, காப்பாற்றும். திராயத்தேன்னா தாயத்து, தாயத்து கட்டுறமில்ல, அது எதுக்கு, அதுதான் தாயத்து தான் காப்பாற்றுன்னு சொல்லி உள்ளார எதோ போட்டு கட்டி நம்மளுக்கு தாயத்துன்னு கொடுத்துருக்காங்க. அது சாமியோட விளக்கம் கேட்ட பிறகு தான் தெரியுது. அந்த தாயத்துங்கிறதே திராயத்தேருந்து வந்தது தான். திராயத்தேன்னா காப்பாற்றும், அந்த 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 தாயத்தை வந்து காப்பாற்றும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த திராயத்தேன்னா காப்பாற்றும். எதை காப்பாற்றும்? மகதோ பயாத், பெரிய ஒரு ப்ராப்ளம்லேருந்து காப்பாற்றும். அப்படி என்னையா பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, பிறப்பு இறப்பு என்ற பெரிய மாய சிக்கல் இருந்து காப்பாற்ற அப்படிங்கிறார். இது கூட பெரிய சிக்கல் எதை வேணுங்களா? பிறப்பு இறப்பு என்ற பெரிய ஒரு பெரிய சிக்கல் இருந்து காப்பாற்ற அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதை வந்து பகவான் தான் பதில் சொல்லணும். அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அது வந்து சின்னதாக செஞ்சு விட்டாலும் உனக்கு பிறப்பு இறப்பு என்ற வந்து ஒரு பந்தத்துலேருந்து காப்பாற்றும். அதுக்கு உதாரணம் நான் இப்போ தர்றேன். அடுத்தது நீ கேள்வி கேட்க மட்டும் தர்றேன் நான், அதை கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மரண பயம் என்ற பிறப்பு இறப்பிலிருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதையில் சொல்கிறாரு ஒரு இடத்துல, நீ என்னையே இறக்கும் தருவாயில் என்னையே நினைத்திருந்தால் என்னிடம் வந்து சேர்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்குது. இறக்கும் தருவாயில் நீ என்னையே நினச்சிட்டு இருந்தா நீ என்கிட்ட வந்து சேர்வ. என்னையே நினைக்கிறதுக்கு உண்டான பக்குவம் வந்து நீ வாழ்க்கையில் ஓரளவாவது நீ வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கணுமே. பண்ணாதான் நீ நினைக்க முடியும். பண்ணாமல் நீ எப்படி வந்து நீ அதை நினைக்க முடியும்? அதுக்கு உதாரணம் வந்து அஜாமிளன் சரித்திரன்னு ஒன்று இருக்குது. அஜாமிளன் வைஷ்ணவத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. அஜாமிளன்னு ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணர் வந்து பிராமின் தான், ஆனால் கெட்ட வழியில் போயிட்டார். ஊதாரித்தனமான செலவு, இது மாதிரி பல வழிகளில் வந்து அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு. அவர் வாழ்க்கை அது மாதிரி போன உடனே அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்துக்கிறார். நோய்வாய்ப்பட்டு படுத்துட்ட உடனே அப்புறம் ஒரு லாஸ்ட் எண்டிங்கில் வந்துட்டார், கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அவருக்கே தெரியுது. அப்போது வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 4-5 பசங்களுக்கு பசங்களில் ஒரு பையனுக்கு மட்டும் நாராயணான்னு பேர் வச்சுட்டார். அந்த கடைசி டைம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, டே நாராயணா தண்ணி கொண்டாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு தண்ணி குடித்தா வந்து மேலே போயிட்டார் ஆச்சுங்களா. அப்புறம் ஒரு உசுறு எடுக்கிறதுக்கு 2 பேர் வர்றாங்க. கிருஷ்ணனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வர்றாங்க, யமனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வர்றாங்க. ஆளுக்கால் தகராறு. இவன் வந்து ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கான், அதை இவன் வந்து நான் யம தர்மக்கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்துணும். அவர் சொல்கிறாரு, சாகும்போது அவர் வந்து நாராயணன்னு சொல்லிட்டாரு. இல்லை நான் நம்ம லோகத்துக்கு தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி. இதில் யார் வின் பண்ணுவான்? நாராயணன் தான் வின் பண்ணுறாரு. அது வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, அவர் அந்த அஜாமிளன் வந்து அவருடைய வாழ்க்கையில் அந்த கர்மயோகம் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ்
ஒரு வருஷமோ 2 வருஷமோ குறிப்பிட்ட காலம் பண்ணியிருக்காரு. அதனுடைய விதை வந்து சம்ஸ்காரமாக உள்ளார இருந்து பகவான் வந்து அந்த டைமில் அந்த பையனுக்கு நாராயணன் பேர் வச்சு கடைசி காலத்தில் நாராயணா இல்லைன்னா என்ன ஆகும்னா உள்ளார போய் கண்டத்தில் கவமே காலனா இருக்கிறான் அது மாதிரி லா 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 அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு நாராயணன் சொல்லவே வராது, நாராயணன் தான் சொல்லுவாங்க கடைசி காலத்தில். ஆனால் இவன் கிளியர் கட்டாக நாராயணன் சொல்லிட்டார். அவங்க பையனை தான் கூப்பிட்டாரு. ஆனால் அவர் என்ன கூப்பிட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சு அவர் கூப்பிட்டுக்கிட்டார். இதுதான் சின்னதாக செஞ்சாலும் ஸ்வல்பம் அபியசிய சின்னதாக பண்ணாலும் திராயத்தே மகத்தோ பயாத் பெரிய இக்கட்லேருந்து உன்னை காப்பாற்றுறையா பாவம் புண்ணியம் பிறப்பிறப்பிலிருந்தே காப்பாற்றுற அப்படிங்கிறாரு. ஒத்துக்கிறீங்களா? பகவத்கீதை சொல்லுது, நான் சொல்லலை. அடுத்தது 2வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். டைம் ஆனால் சொல்லுங்க சாமி. விவசாயாத்மிகா புத்திர் ஏகே குரு நந்தன பகுஷாகாஹ்ய அனந்தஸ்ச புத்தயோ விவசாயினாம். இது வந்து கர்மயோகியினுடைய பெருமை. டைட்டில் அப்படி தான் சுவாமி கொடுத்துருக்காரு, கர்மயோகியின் பெருமை. அந்த கர்மயோகியுடைய பெருமை என்னன்னா நிச்சய புத்தி இருக்கும், ஒரே புத்தி, ஸ்ட்ரைட் லைன், நோ டைவர்ஷன், ஸ்ட்ரைட் லைன் ஒன்று தான். அதுதான் விவசாயாத்மிகா புத்தி. விவசாயாத்மிகான்னா திருடம், அதாவது திடமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். விவசாயாத்மிகா புத்தி ஏகே அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான் இருப்பாங்க. விவசாயாத்மிகா புத்தி ஏகே நிச்சயமான ஒரே புத்தி தான் இருக்கும். இந்த கர்மயோகம் செய்வனுடைய புத்தி ஒரே வழியில் செயல்படும், அவனுக்கு திடமான ஒரே புத்தி தான் இருக்கும். சரி, இது ஒரு 2-3 உதாரணம் பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு தாய் தந்தையை ஒருத்தர் வந்து கவனிச்சிட்ருக்கார். அவருக்கு வீடு எல்லாம் போயிடுச்சு, காட்டில் தான் போய் தாய் தந்தையை கவனிச்சிட்ருக்காரு. அந்த தாய் தந்தையை வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம தாய் தந்தையை மட்டும்தான் அவர் கவனிக்கிறார், வேறு எதுவும் கவனிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு பகவத்கீதை சொன்ன வழியில் அவர் வந்து தாய் தந்தையை கவனிச்சிட்ருக்காரு. காட்டில் ஏதாவது மரத்துலேருந்து கனி கிழங்கு இதெல்லாம் வச்சு தாய் தந்தை கொடுத்துட்ருக்காரு வயசான அந்த தாய் தந்தைக்கு. அப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு 2 டேஸாக எதுவுமே கிடைக்கல. காட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த 2 டேஸ் கழித்து வந்தால் பார்த்தான்னா வயிறு பசியில் இறந்துட்டாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்புறம் என்னடா இது இறந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது, ஐயோ இந்த மாதிரி ஒரு தப்பு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த குகைக்கு வெளியே வந்து சும்மா பார்த்துருக்காரு. பார்த்த உடனே ஒரு புலியினுடைய வழித்தடம் தெரியுது. ஏதாவது புலி வந்துட்டு கர்ஜனை பண்ணி அதில் பயந்துக்கிட்டாங்களா, ஒன்றும் அடித்தாப்படி ஒன்றும் தெரியலையே, புலி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதே ஒரு இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புலி வழித்தடத்தில் அப்படியே போகிறார். வழித்தடத்தில் போனால் அவர் வில் அம்பில் கில்லாடி போனால் ஒரு தூரத்தில் ஒரு பெரிய பாறை சந்தில் ஒரு புலி இருக்கிற மாதிரி தெரியுது உருவத்துக்கு. சரி, ஒரே அடியில் இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு விடுறார். ரொம்ப விட்டுட்டு பக்கத்தில் போய் பார்த்தோன்னா புலியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த பாறை 2 பிளந்துடுச்சு. அவர் பார்த்துட்டு என்னடா இது, நான் வந்து அம்பு போட்டு பாறை பிளக்குதான், ஆச்சரியமாக இருக்கே, அப்போது இன்னொரு பாறை இருக்குது, அது அம்பு போடலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பாறைக்கு அம்பு போடுறாரு. ஆனால் ஒன்றும் ஆகலை, அம்பு தான் முறிஞ்சது. அப்புறம் இந்த மாதிரி ஆன உடனே நினச்சிட்டே இருக்காரு. அப்புறம் இது எப்படி ஆச்சு, ஏன் இது மாதிரி ஆச்சு, அது மாதிரி ஆச்சு, அப்போ இந்த சக்ஸஸ் ஆச்சு, அது மட்டும் பாறையை பிறந்துடுச்சு அப்படிங்கும்போது ஒரு முனிவர் அந்த பக்கம் வர்றார். வந்த உடனே அவர் சொல்கிறார், இது மாதிரி சமாச்சாரம் நடந்துடுச்சு, இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. ஏன் சாமி இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு, முனிவர்கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவை கணிக்கிற ஒரே புத்தியோட, ஒரே சிந்தனையோட, ஒரே கர்ம யோகியாக நீ செயல்பட்ட. அப்போ வந்து அந்த புலியை தேடிக்கிட்டு ஓடும்போது கூட உன்னுடைய ஞாபகம் ஒரே சிந்தனை, திட சிந்தனை தான் இருந்தது, நிச்சய புத்தி இருந்தது, ஒரே புத்தி இருந்தது. அதில் தான் உனக்கு வந்து டக்குன்னு ஒரு அடி அடித்த உடனே க்ளீனாக ஒரே அடி நீ வந்து அந்த பாறையை கூட பிளந்துடுச்சு. அந்த அளவுக்கு பவர் வந்து பகவான் அந்த அம்புல போட்டு கொடுத்துருக்காரு.
ஆனால் செகண்டு அம்பு நீ பண்ணும்போது உன்னுடைய மைண்ட் டைவர்ஷன் ஆகிடுச்சுப்பா. நீ வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக நீ பண்ணிட்ட. ஸோ அதனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒரு கதை தான், இருந்தாலும் இது மூலிமா நம்ம அட்வைஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். சரி, இன்னொன்று நம்ம ஆச்சாரியன் இருந்தே இருக்கார், கைவச உதாரணம் அவர் தான். இப்போ அவர் 1-2 இதை எழுதலை, இது புக்கெல்லாம் எத்தனை புக் எழுதியிருக்காரு? 200க்கு மேலே தாண்டுமல்ல சாமி, 200-250 புக் எழுதியிருக்காரு. சமஸ்கிருதம் அவர் முறையாக பயிலன்னா கூட சமஸ்கிருதம் பயின்றவங்களே அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லா நூல்லையும் நம்மளுக்கு சமஸ்கிருதத்தை நம்மளுக்கு போதிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு. இந்த சக்தியெல்லாம் எப்படி அவருக்கு வந்தது? கர்மயோகியா இல்லைன்னா கண்டிப்பாக வரவே வராது, நிச்சயமாக வராது. உண்டா இல்லைங்களா? ரைட், நம்ம ஆச்சாரியன் பெருமை இது. 3வது விவேகானந்தர். நம்ம விவேகானந்தர் ஒரு சமயம் ஒரு 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 இடத்துக்கு போகிறாரு, நிறைய இடத்துக்கு போகிறாரு. இது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் துப்பாக்கி சுட்டுக்கிட்டு இருக்கான். துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்கான். அந்த குறிப்பிட்ட பொருள் மேலே போய் படவே மாட்டேங்குது. அப்புறம் அங்கே போய் அவர் நிற்கிறாரு. உடனே என்ன இது இதை துப்பாக்கி சரியாக சுட மாட்டேங்குது, என்னுடைய மிஸ்டேக்கா துப்பாக்கி மிஸ்டேக்கான்னு தெரியல. உடனே அவர் சொல்கிறார், விவேகானந்தர் கூடைய நான் துப்பாக்கி சுட்டு காட்டுறான்னு சொல்லி துப்பாக்கி வாங்கி ஒரே சுடு. அந்த இலக்கு டக்குன்னு சொல்லி இதாகிடுது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை வருஷம் துப்பாக்கி பழகுனீங்க, இவ்வளோ கரெக்டாக அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது வரைக்கும் நான் துப்பாக்கியே தொட்டதில்லை அப்படிங்கிறார். துப்பாக்கியே தொட்டதில்லை, ஆனால் துப்பாக்கியில் ஒரே இது நிஜம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சமாச்சாரம். எப்படி அவருக்கு அந்த இது வந்தது, அந்த பவர் எப்படி வந்தது? அவர் கர்மயோகி, திட சிந்தனை. ஒரே ஒன்று அடிக்கிறேன்னா அதுதான் கண்ணுக்கு தெரியும். அர்ஜுனன் எப்படி துரோணாச்சாரியர்கிட்ட வில் வித்தை பழகும்போது, அர்ஜுனா உனக்கு அந்த பறவை தெரியுதா? இல்லை சாமி. ரெக்க தெரியுதா? இல்லை சாமி. வேற என்னதான் தெரியுது? அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த மாதிரி அர்ஜுனன் கர்ம யோகி. அதனால்தான் எல்லா சமாச்சாரம் சொல்லிட்டு உடனே அவர் கர்மயோகிக்கு டக்குன்னு சொல்லி அது கொடுத்துட்டார். தெரியுது அவருக்கு, எல்லாம் விதை போட்டார் டக்குன்னு, அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். இப்போது அந்த அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி தான் விவேகானந்தருக்கு வந்த மாதிரி தான் அந்த கர்ம யோகி. அதனால தான் கர்ம யோகியாக இருந்தால் அவருக்கு திட சிந்தனை வரும், ஒரே சிந்தனை தான் வரும், நோ டைவர்ஷன். அதனால தான் அது மாதிரி. சரி, அடுத்தது அவ்விவசாயி நாம், நிச்சயமில்லாத புத்தி. பகுசாக்கா, பல கிளைகளாக பிரியும். திட சிந்தனை இல்லாதவனுடைய புத்தி பல கிளைகளாக பிரிக்கும். அனந்தாஷ்ச, அந்தம்னா முடிவு, அனந்தாஷ்சன்னா முடிவில்லாமல் பல கிளைகளாக பிரிந்து போய்கிட்டே இருக்கும் அவனுடைய புத்தி. அந்த கர்ம யோகி இல்லாதவனுடைய புத்தி பல கிளைகளாக, நிச்சயமில்லாத புத்தியாக பல கிளையாக போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போது இதுக்கு ஒரு உதாரணம்னா, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு யூடியூப்லலாம் பார்க்குறோம். காலேஜ் ப்ரொஃபஸரு 15 காலேஜில் போய் சைன் பண்ணுறாரு. ஆனால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க செக்கிங் வருவாங்களாம். அவர் போய் செக்கிங் பண்ணியிருக்காரு, இது மாதிரி நம்ம காலேஜில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தோன்னா 15 காலேஜ் பேர், அவர் அங்கே போனால் இவர் நம்ம காலேஜ் தான் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொரு காலேஜ் போனால் அவரும் நம்ம இந்த காலேஜ் ஒர்க் பண்ணுறாரு. 15 காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய கதி என்ன? இன்னும் பல ப்ரொஃபஸர்ஸ் பல வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வேலை இல்லை, ப்ரொஃபஸர் வேலை மட்டும் இல்லை, பல வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரியெல்லாம் நாங்கள் நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோம். இவங்கெல்லாம் கர்ம யோகி கிடையாது, திட சிந்தனே இல்லாத அவங்களுடைய சிந்தனை பூரா பல கிளைகளாக பிறந்து திட சிந்தனை இல்லாமல் எப்படி போகுது. அது இது ஒரு உதாரணம். ஓகே, இதனுடைய சுருக்கம் பார்க்கலாம். இந்த கர்ம யோகத்தில் தீர்மானமான புத்தி ஒன்று தான் உள்ளது. அதை வைத்து நாம் பல நல்ல சாஸ்திரோத்தமான செயல்களை செய்யலாம். கர்மயோகத்தில் இல்லாதவர்களுடைய புத்தி நிலையற்று பல கிளைகளாக பிரிந்து செயல்களை முழுமையாக செய்ய இயலாதவர்களாக இருப்பார்கள். இது சுருக்கம்.
ஓகே. அத்தியாயம் 2 47 ஸ்லோகம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன கர்ம பலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. இந்த 47வது ஸ்லோகத்துக்கு வந்து ஆச்சாரியன் என்ன அவருடைய இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்ம விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்ம விசாரணைன்னா என்னன்னா, நீ வந்து ஏதாவது கர்மம் பண்ணால் விசாரணை பண்ணாமல் செய்யாத அப்படிங்கிறாரு. இது மாதிரி பல சமாச்சாரம் வந்து பலாசொலையை வந்து தேரில் ஊற போட்டு அப்பப்போ கொடுக்குறாரு. நம்மளுக்கு டயபெட்டிக்காக இருந்தால் கூட சாப்பிட்றோம். அவ்வளோ அருமையான சமாச்சாரம் தான் தனியாக கொடுக்குறாரு. இது வந்து எந்த புக்கிலும் இருக்கிறது இல்லை. சுவாமியினுடைய ஸ்பீச் நீங்கள் கேட்க கேட்க அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி கர்ம விசாரணை எப்படி பண்ணணும் அப்படின்னா, சாமியுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டுக்கிறோம். அதை நீங்கள் வந்து செயல்முறைப்படுத்தும் போது கர்ம விசாரணை பண்ணுங்கிறாரு. கர்ம விசாரணை தனியாக பண்ணணும். தனியாக பண்ணி உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஆசாரிய துணையோடு பண்ணணும் அப்படிங்கிறாரு. 2 விதமாக பண்ணணும் அப்படிங்கிறாரு. தனியாக பண்ணணும், ஆசாரிய துணை. அப்போ தான் வந்து நீ வந்து அது ஃபுல்ஃபில் ஆக அந்த கர்ம விசாரணை உனக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து இதாகும். சரி. கர்மண் ஏவ அதிகாரஸ்தே, அதாவது இறைவன் நமக்கு வந்து கர்மம் செய்யறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா 3 விதமாக செய்யலாம். சுவாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். கர்த்தும் சக்கியத்தே, செய்யலாம். கர்த்தும் சக்கியத்தே, செய்யாமல் இருக்கலாம். அந்யதா கர்த்தும் சக்கியத்தே, இது எப்படி வேணாலும் செய்யலாம். 3 விதமும் செய்யலாம். இது இந்த ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து கர்மண் ஏவ அதிகாரஸ்தே. ஓகே. மா பலேஷு கதாசனா, இந்த பலனில் உங்களுக்கு உரிமை கிடையாது. உரிமை கோராதீங்க. மா கர்ம பல ஹேத்து, இந்த பலன் வந்து நான் பண்ணதுனால தான் வந்ததுன்னு நினைக்காதீங்க. இது என்னால் தான் முடிஞ்சதுன்னு இது வந்து இந்த பலன் வந்து என்னால் தான் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. நான் செஞ்சு தான் வந்ததுன்னு நீ சொல்லக்கூடாது. 2 விதமாகவும் சொல்கிறாரு. அப்போ வேலையை கர்மத்தை பண்ணதுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. பலன் வந்து அவர் தான் கொடுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையில்ல. பலன் அவர் தான் கொடுப்பாரு. ஏன் அப்படி தான் கொடுப்பாரு அப்படின்னா, இப்போது நாங்கள் வந்து ஒரு பிறவி இல்லை, பல பிறவிகளாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பிறவி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். மனுஷராகவே பல பிறவி எடுத்திருக்கோம். அந்த மனுஷனுடைய பல பிறவிகளில் பலவிதமான கர்மங்கள் செஞ்சு, பலவிதமான பாவ புண்ணியம் செஞ்சு, அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. சித்தத்தில் பூரா ஸ்டோர் ஆகிருக்கும். அதை எடுத்து ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமல்ல, உனக்கு எந்த டைமில் எப்படி எந்த விதமாக கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாதா? உதாரணம் எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். என்னுடைய அம்மா 16 வயசு 15 வயசு எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆக அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் 30. அப்போ அந்த கல்யாணம் ஆகி வரும்போது, எங்கள் அம்மாவுக்கு வரும்போது 15 வயசில் வீட்டில் 12 பசங்க இருந்தாங்க. 12 பசங்களும் சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க, எல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற பசங்க. அத்தனை பசங்களுக்கும் எல்லாம் பண்ணி போட்டு எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு சீல் எடுத்து கொடுன்னு கூட எங்கள் அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனால் பகவத்கீதை தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. இருந்தாலும் அந்த பகவத்கீதை என்ன சொன்னிச்சோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும். எங்கள் அப்பா இறந்து போன பிறகு இப்போ நம்ம கஸ்டடியில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வேண்டிய சமாச்சாரம் போகிறோம். இப்போ நம்ம இதில் இப்பயே கிடைச்சிடுச்சு. இல்லை, இந்த பலன் திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன் 2 விதமாக இருக்குது. இப்போது எங்கள் அம்மாவுக்கு கிடைச்சிருக்கிற பலன் திருஷ்ட பலன். சின்ன வயசில் அந்த மாதிரி இருந்தாங்க. எந்த விதமான அவங்க ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கல. ஒரு புது புடவை, ஒரு அம்மா வீட்டுக்கே போனதில்லை. அந்த மாதிரி எந்த சமாச்சாரமும் இல்லை. வெறும் உழைப்பு. அதாவது இது இல்லாமல் உழைப்பு, ஒரு பலன் இல்லாமல்
உழைப்பு, பகவத்கீதை சொன்ன மாதிரி அது மாதிரி உழைச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அவங்க நல்ல விதமாக சாப்பிட்றாங்க. இப்போது அவங்களுக்கு வேண்டிய மருந்து இதெல்லாம் வந்து அன்டைமில் கேட்பாங்க, சாப்பாடு அன்டைமில் மாத்திரை கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த டைமில் நம்ம கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த டைமில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு திருஷ்டப்பலன் தான். எந்த டைமில் கொடுக்கணும்னு நம்ம வந்து பகவான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க வைக்கிறாருல்ல, அது மாதிரி இது வந்து ஒரு திருஷ்டப்பலன். அது மாதிரி அந்த பலன் வந்து 2 விதமாக இருக்குது. அது வந்து திருஷ்டப்பலன். இது இன்னொரு திருஷ்டப்பலன் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் மிலிட்ரி எல்லாம் நின்று அவங்க பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த வந்து பெரிய பெரிய கேப்டன்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பையன், குட்டி பையன் வந்து அவங்க அப்பாவினோட உதவியோட டீ, பால், பன்னு எல்லாம் அந்த மிலிட்ரி ஆளுங்களும் கொடுத்துட்ருக்கான். காசே வாங்கலை. அவன் வந்து ஃப்ரீ சர்வீஸ் நேஷனுக்காக பண்ணான். அதனுடைய பலன், திருஷ்ட பலன் என்ன தெரியுங்களா? அவன் எது வரைக்கும் படிக்கிறானோ அது வரைக்கும் மிலிட்ரி வந்து இப்போ அவனுடைய படிப்பு செலவு அண்டர்டேக் பண்ணிக்கிடுச்சு. அவன் ஏதாவது இது எதிர்பார்த்தானா? அந்த பையன் ஒன்றும் எதிர்பார்க்கலையே. அப்போ பகவத்கீதை சொன்ன பிரகாரம் எவ்வளோ பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக நடந்துகிட்ருக்குல்ல. இது ஒரு திருஷ்ட பலன். அப்புறம் தினசரி நாங்கள் செய்கிறோமில்ல பூஜை, அதுவும் திருஷ்ட பலன் தான். நாங்கள் தினசரி பூஜை பண்ணும்போது தினசரி நாங்கள் பண்ணக்கூடிய பூஜையும் இது மாதிரி தான். நாங்கள் அந்த ஏதாவது நினச்சி நாங்கள் பூஜை பண்ணுறோமா, ஒரு வீட்டில் பூஜை பண்ணும்போது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்க பண்ணுறோம். கோயிலுக்கு போகும்போது போய் பகவானுக்கு கேட்குறோம், அது சமாச்சாரம் வேறு. ஆனால் இப்போ வந்து பூஜை, தினசரி பூஜை அது கேட்குறதில்ல. அதுவும் வந்து உங்களுக்கு திருஷ்ட பலனை வந்து சேர்ந்துடும். அதிர்ஷ்ட பலனுங்கிறது நாங்கள் இப்போ அனுபவிக்கிற எல்லாமே அதிர்ஷ்ட பலன் தான். நிர்மல்ஜி, நீங்கள் அனுபவிக்கிற வந்து எல்லா சொத்து கீத்து எல்லாம் வந்து இது மாதிரி சமாச்சாரம் பூராமே அதிர்ஷ்ட பலன் தான். நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரிசர்வ். அது வந்து பகவான் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு உயர்குடியில் பிறந்து அந்த மாதிரி ஒரு 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 ஃபேவரை கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து நீங்கள் செய்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. என்னுடைய கர்மா அது நான் செஞ்சதுக்கு பலன் வந்து பகவான் ரைட் டைமில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கணும். அதுதான் பகவான் சொல்ல வர்றார். ஓகே. சங்கோஸ்வ அகர்மணி. அகர்மணி, கர்மணின்னா வந்து சாஸ்திரத்துக்கு உட்பட்டு செய்கிற செயல், அதுதான் கர்மணி. அகர்மணின்னா அந்த மாதிரி செய்யாதன்னு அர்த்தம். அதாவது வந்து நீ இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாமல் இருந்துடாத அப்படின்னு சொல்ல வர்றார். செயலை செய்யாமல் இருந்துடாத, எந்த செயலையும் வந்து நீ வந்து செய்யாமல் இருந்துடாத, சோம்பேறியாக இருந்துடாதன்னு அர்த்தம். நீ சோம்பேறிகள் கூட்டத்தில் போய் ஜாயின் ஆகிடாத, ஏதோ ஒன்று செய்யா, ஏதோ ஒரு கர்மம் செய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். இதனுடைய சுருக்கம் வந்து, உனக்கு கர்மங்களை செய்வதற்கு தான் உரிமை உண்டு, பலனில் உரிமை இல்லை, அதற்கு உரிமையும் கோர முடியாது, கர்மங்களை செய்யாமலும் இருக்கக்கூடாது. இதுதான் சுருக்கம். 2வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சயம் சித்த சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. இது வந்து மனப்பாட பகுதி. சுவாமி வந்து பகவத்கீதை சொல்லும்போது இது வந்து நீங்கள் மனப்பாட பகுதி, நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்கள் வந்து மனப்பாடத்தை நீங்கள் வீட்டிலே போய் கூட மனப்பாட பகுதியாக வச்சுக்கணும். சரி, இப்போது யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோகம்னா சமபாவனையோடு செய்கிற செயல் தான் யோகம். குரு செய், கர்மாணி அந்த கர்மங்களை செய், அந்த நிலை பெற்ற அந்த யோகத்தில் இருந்து நீ வந்து அந்த கர்மத்தை செய் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போது அதில் வந்து 2 விதமான கர்ம இது அந்த செயலில் அந்த இது பாயிண்ட் கொடுக்குறாரு. ஒன்று வந்து மன தூய்மையோடு ஒன்று பண்ணணும், 2வது வந்து யோகத்தோடு பண்ணணும், சம பாவனையோடு பண்ணணும், அதான் யோகத்தோடு பண்ணணும். 2 விதமாக பண்ணுறாரு. சரி, இப்போது நாம் வந்து ஒரு செயலை செய்கிறோம். இப்போது வீட்டில் நாங்கள் வந்து ரெகுலராக ஒரு செயல் செய்யும்போது, அதாவது இது இல்லாமல் ஒரு பற்றுதலோடு செய்கிறோம், சாதாரணமாக செய்யும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் வருதா இல்லைங்களா? பற்றுதலோடு செய்யும்போது ஒரு 75% வந்து சக்ஸஸ் ஆகும்,
25% வந்து சக்ஸஸ் ஆகாது, அல்லது 50% ஆகும், 50% ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கே தெரியும். 100% சக்ஸஸ் ஆகுதுங்களா? ஆகிறது இல்லை. அப்போது 50% வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம் ஆகுது. அப்போது அந்த 50% வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. சரி, இந்த செயல் செய்யாமல் இருந்தால் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னா, செயல் செஞ்சே இது மாதிரி ஆகுது. அதாவது செய்யக்கூடிய செயலை செஞ்சாவே இது மாதிரி ஆகுது. பிடிக்காத செயலை செஞ்சால் இன்னும் மோசமாக தான் ஆகும் இல்லைங்களா? பிடித்த செயலை செய்யும்போதே இவ்வளோ வந்து வந்து இந்த மாதிரி நம்ம ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அவள் பிடிக்காத செயலை செய்யும்போது இன்னும் மோசமாக தான் ஆகும். அப்போ பிடித்த செயலை செஞ்சாலும் நம்மளுக்கு அதில் வந்து துன்பம் தான் இருக்குது, பிடிக்காத செயலை செஞ்சாலும் அதில் துன்பம் ஜாஸ்தி தான் இருக்குது. மேலும் வந்து இப்போது ஒரு பொருளை பிடிச்சு செய்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு கார் வாங்கினா 10 லட்சம் ஆகுது. அப்போ பிடிச்சு செய்யும்போது மறுபடியும் வந்து அந்த கார் வந்து சும்மா இருக்கும், ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுக்கும், அல்லது திடீர்னு போய் டேஷ் ஆகும், ஏதோ ஒன்று ரகலாகும். அப்போ அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்ல. பிடிச்சு செய்யும்போது எல்லாமே வரும். இப்போது அது வந்து எல்லாமே பிடிச்சு செய்யும்போது இது மாதிரி ஆகுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு பகவான் வந்து, நீ செயலை வந்து எந்த விதமான வந்து இது இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ செஞ்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து யோகத்தில் செய்யறது. இன்னொன்று வந்து மன தூய்மையோடு செஞ்சுடு, 2 விதமாக செய் அப்படிங்கிறாரு. இப்போது இது ஒரு 2 உதாரணம் பார்க்கலாம். நாம் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதி வந்து ஓட் பண்ணுறோம். பண்ணும்போது பிடிச்ச கட்சிக்கு தான் போடுறோம், பிடிக்காத கட்சிக்கு போடுறதில்ல. பிடிச்ச கட்சிக்கு போடுறோம். அந்த பிடிச்ச கட்சி நல்லது பண்ணுமா அப்படின்னா நல்லது பண்ணும், நல்லது பண்ணாது, 2மே இருக்குது. ஆனால் கேண்டிடேட்டை அனுசரித்து நாங்கள் போடுறது இல்லை. எப்பயுமே கட்சிக்கு தான் போடுறோம். நாம் போடும்போதே வந்து அந்த முன் யோசனை இல்லாமல் தான் போட்டுடுறோம். கேண்டிடேட் போட்டால் அவன் நம்மளுக்கு பண்ணுவான் அப்படிங்கிற சமாச்சாரம் அந்த ஞாபகமே இல்லாமல், நாம் வந்து அந்த யோசனையே இல்லாமல் ஆசையோடு எனக்கு பிடிச்ச கட்சிக்கு போட்டுடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் போடுறோம். இன்னொன்று வந்து கல்யாணம் வரன் நாங்கள் தேடுறோம். நாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து நாம் வந்து கெத்தாக இருப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு 50 ஏக்கராக இருக்கும், நல்லா வந்து நாங்கள் வரன் வச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம வரனுக்கு தகுந்த நம்ம வந்து பொண்ணை பார்ப்போம். பொண்ணு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பையன் நல்லா இருக்கானா, நான் வந்து குட் ஹேபிட்ஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறதுன்னா மாப்பிள்ளை வந்து எப்படி இருக்கார் அதை பார்த்துட்டு, அவர் வந்து நிலப்பொலெல்லாம் எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இதுதான் பார்ப்பாங்களே வழிய 2 மனசையும் எப்பயாவது பார்த்துருக்காங்களா? பார்க்குறதே இல்லை. ஏன் பார்க்குறது இல்லை? ஏன்னா நம்மளுக்கு விருப்பம் இதில் தான், அதில் தான் விருப்பம் வழிய இதில் விருப்பம் கிடையாது. இது மன தூய்மையில் விருப்பம் இல்லை, ப்ரியாரிட்டி அது கொடுக்கறது இல்லை. அதனால் என்ன ஆகுது? அப்போ மன தூய்மையோட ஒரு செயலை செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இது காரியம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் நம்மளுக்கு சுவாமியே சொல்கிறாரு. இது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட வந்து சித்த சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். சித்த சமாதானம்னா அந்த அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்து செய்யணும், அதுதான் சித்த சமாதானம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, சங்கம் தெக்வா பற்றினை விட்டு சித்தையந்தோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சத்தே, வெற்றி தோல்வி 2லும் சமபாவனையோடு செய்தல். இதுதான் இதனுடைய சமாச்சாரம். சரி, இப்போது ஸ்வதர்மம், இப்போது ஒரு ஒரு கர்ம யோகம் பண்ணும்போது பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொல்கிறார் வந்து, நீ இந்த கர்மயோகம் பண்ணும்போது ஸ்வதர்மத்தோடு பண்ணால் இன்னும் உனக்கு ஈஸி அப்படிங்கிறார். நீ உன்னுடைய விருப்பமான வந்து பிஸ்னஸ் தொழில் எதாக இருந்தாலும் விருப்பமான சமாச்சாரம் செய், பற்று இல்லாமல் செய்ய, அதை வந்து உனக்கு வந்து பணம் 2வது பட்சம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வதர்மத்தோடு செய்யுங்கிறாரு. இது விஷயமா நான் வந்து ஒரு தடவை ஆச்சாரியனுக்கு ஒரு கேள்வி பதில் எழுதி போட்டேன். எப்படின்னா, தானாக கிடைத்த வேலையை விரும்பி ஏற்று நேர்மையுடன் செய்வது 1, தானாக கிடைத்த வேலையை விரும்பி ஏற்று நேர்மையுடன் செய்வது, விரும்பி ஏற்றுக்கொண்ட வேலையை நேர்மையுடன் செய்வது 2. தானாக கிடைத்த வேலையை விரும்பி ஏற்று நேர்மையுடன் செய்வது, விரும்பி ஏற்றுக்கொண்ட வேலையை நேர்மையுடன் செய்வது. 2 விதமாக எழுதி போட்டேன், 2 விதமான கேள்வி. இது ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா,
சொல்லியிருக்காருன்னா ரெண்டுமே உத்தமம் தான். ஆனால் ரெண்டும் பலன் கருதாமல் செய்யும்போது உத்தமம்னு சொல்லிட்டார். ரெண்டும் பலன் கருதாமல் செய்யணும் ஆச்சுங்களா. இப்போது இந்த தானாக கிடைத்த வேலையை விரும்பி ஏற்றுக்கொண்டது ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்னுடைய அப்பா செத்து போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அவனுடைய 16வது வயசில் செத்து போயிட்டாங்க. அவன் வந்து நல்ல படிப்பான் ஸ்கூலில். ஆனால் அவன் என்ன பண்ணான், அவன் கூட படித்த பசங்க எல்லாருமே வந்து பியூசி படிச்சுட்டு எல்லாம் பேங்க் வேலை அது இது பெரிய வேலையாக ஆகிட்டாங்க. இவன் என்ன பண்ணான், ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தான். வெறும் 40 ரூபா சம்பளம். ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. என்னென்னா திருட்டு சமாச்சாரமே தெரியாது. அவன் வந்து உழைப்பான், நேர்மையாக உழைப்பான். அவன் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பாஸ் வந்து பொண்ணு கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து நேர்மையாக இருந்தான். பொண்ணு கொடுக்கலங்கிறது பின்னாடி சமாச்சாரம் ஆச்சுங்களா. அப்புறம் கடைசியில் அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நார்த் இந்தியன் காரரு அவர் என்ன பண்ணார், அந்த பையனுக்கு நீ சொந்தமாக தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லி சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு ஊக்கம் கொடுத்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அவன் வந்து பிஸ்னஸில் வந்து நல்லா பண்ணி நல்லா கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாருன்னு வச்சுங்களேன். அந்த பையன் யார்? நான் தான். ஆமாம் ஆச்சுங்களா. ஸோ அதனால் நம்மளே நம்ம உதாரணமாக கொடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவும் இங்கே இல்லை. இப்போ கண்ணன் குறிப்பிடும் சொதர்மமாகிய கர்மயோகம் குடும்பத்திற்கு பொருந்துமா? அவர் சொல்கிறது எல்லாமே வந்து தனி மனுஷருக்கு மாதிரி தான் தெரியும். நீ 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 நீங்கள்னு சொல்கிறது இல்லை. நீ என்ன, அது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தும் ஆச்சுங்களா. நீ கர்மயோகத்தை வந்து கரெக்டாக செஞ்சுடிப்போ உனக்கு பலன் கேரண்டி கிடச்சிடுது. அது பெண்ணுக்கும் அதே தான், ஆணுக்கும் அதே தான். அப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து முதலாளிக்கும் அதே தான், தொழிலாளிக்கும் அதே தான், கவர்மெண்ட்டுக்கும் அதே தான், பப்ளிக்கும் அதே தான். இப்போ நாம் வந்து கவர்மெண்ட் வந்து சரியாக கர்மயோகம் பண்ணலன்னா கவர்மெண்ட்டை தூக்கி எறிஞ்சிடுறோம் ஆச்சுங்களா. அப்புறம் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அந்த வேலையில் வந்து அந்த முதலாளி கர்மயோகத்தில் இல்லைன்னா இவன் கர்மயோகத்தில் இருந்தான்னு வச்சுங்களேன், முதலாளியை பிடிக்காமல் வேறு இடத்துல வேலைக்கு போயிடலாம் ஆச்சுங்களா. ஆனால் தாம்பத்தியத்தில் 2 பேர் இணைஞ்சு செயல்படும் போது என்ன பண்ணுறது, ஒருத்தர் கர்மயோகத்தில் இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் கர்மயோகத்தில் இல்லைப்பா, என்ன பண்ணுவீங்க? பொண்டாட்டியை வந்து கழிச்சு கட்ட முடியுமா? முடியாது. பொண்டாட்டி கழிச்சு கட்ட முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். டைவர்ஸ் இல்லாமல் சொல்லுங்கள் சாமி. இப்போ இதில் வந்து இதுக்கு இல்லை, இதுக்கு சாமி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் சாமி சொல்லாம பிரச்சனையும் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே வந்து சாமி கும்பிட்டு நம்மளுக்கு வந்து இந்த காரியம் நிறைவேறணும்ப்பா அப்படின்னு சொல்லி புருஷன் அந்த பக்கம் வந்து பொண்டாட்டி வந்து அப்படியே ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு இருக்கும்போது பூசாரி கொண்டு வந்து பூவை வச்சு டக்குன்னு கொடுக்குறாரு இந்த கையில். அவர் கேட்கல, ஒன்றும் இல்லை, பூசாரி கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. இப்போது அவர் கேட்காமையே கொண்டு வந்து பூ வச்சுட்டாரா, அவருக்கு வந்து ஓ இது சக்ஸஸ் ஆகிடும் போல் இருக்கு, பையனுக்கு பொண்ணு கிடைச்சிடும், அந்த வேலையும் வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஆச்சுங்களா. இப்படி அப்படி நினைக்கும் போது பொண்டாட்டி வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது, அந்த எண்ணம் வந்து வேறு மாதிரி இருக்குது, வேறு பையனுக்கு தான் வந்து நான் வேறு பொண்ணு தான் பொண்ணு கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன பண்ணுவீங்க? அப்போது அவர் என்ன சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நீ வந்து புருஷனுக்கு மனைவிக்கு செய்வதை இறைவனுக்கு செய்வதாக நினச்சிக்கணும். அதே மாதிரி மனைவி வந்து கணவனின் உரிமை இறைவனிடம் வந்து பெற்றாப்புன்னு நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி வாழ்க்கையை நடத்தணும். இது வந்து கணவன் மனைவிக்குள்ளார அந்த மாதிரி ஒரு பேண்டேஜ். ஏன்னா பூசாரி தான் கொடுக்குறாரு, வேற வந்து பகவானை கொண்டு வந்து கொடுக்குறாரு. பூசாரி மிடில் மேன் அது மாதிரி கொடுப்பாருன்னு சொல்கிறார். யாரோ ஒரு மிடில் மேன் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. நீ கர்மயோகத்தில் பண்ணிகிட்டே இருக்கு, நீ பொண்டாட்டி கண்ணாபின்னா திட்டினா ஏதோ ஒன்று உன்னுடைய இதுக்கு முரண்பாடாக ஏதோ இருக்குது, நீ வந்து
அதை பொண்டாட்டிக்கு செய்கிற ஒரு தர்மமாக பகவானுக்கு செய்கிற வேலையாக நினச்சிக்கிட்டு செய்ய. ஆனால் உனக்கு வந்து கேரண்டி அந்த நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு உண்டானது, அது நினைக்காதது நல்லது உனக்கு வந்து சேரும். பூசாரி எப்படி பூ கொண்டு வந்து கொடுத்தாரோ அது மாதிரி கொண்டு சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் சக்ஸஸாக நான் கொண்டு போக முடியும் இந்த பகவத்கீதையை? சுவாமி சொல்லிட்டார், ஆனால் இது முடியுங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். நான் இத்துடன் சரி இந்த உரையை முடித்து கொள்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னித்து இது பண்ணி சொல்லியிருக்கேன். நன்றி.